இந்த டிஷ் பண்ணுறதுக்காக 3 உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட் பாயில்டாக வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம், ஒரு கையளவு வெங்காயம், உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் மட்டும் கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு நம்ம பாயில் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பரட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்து இது நல்லா ஆறட்டும். ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து 1 கப் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு, 1 ஸ்பூன் உப்பு, மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பீட் பண்ணி திக்கான ஒரு பேஸ்ட், ஒரு இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அடித்து செய்கிறப்ப வந்து இது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க. இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பாலை வந்து பேட்டரில் டிப் பண்ணி மீடியமில் பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டிலையும் உங்கட்டும். வாழ்க வளமுடன்.